அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மை நேம் இஸ் சுரேஷ், சீனியர் லெக்சரர் இன் மெக்கானிக்கல், கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே நம்ம வந்து அந்த பண்புகளை பற்றி தெரிஞ்சுட்டா தான் நம்ம அந்த மெட்டீரியலை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிற டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெயின், அது எலாஸ்டிக் பிஹேவியர், பிளாஸ்டிக் பிஹேவியர், டஃப்னஸ், டக்டைலிட்டி, இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் டிஃபர்மேஷன். எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் மீன்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தர்றப்ப அந்த பொருள் வந்து தன்னோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆகும். திருப்பி வந்து நம்ம ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பழைய நிலையை திருப்பி வந்து அந்த பொருள் அடைஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி பண்பு இருக்கிற மெட்டீரியலுக்கு தான் நம்ம எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். எலாஸ்டிசிட்டி அப்படின்னாவே விசையை நீக்கியவுடன் பழைய நிலையை அடையிற தன்மைக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி அப்படிம்போம். இப்போ எலாஸ்டிக் டிஃபர்மேஷன்னா சேம் அதே தான். அதாவது விசையை கொடுக்குறப்ப பொருள் வந்து அதோட ஒரிஜினல் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். திருப்பி விசையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பழைய நிலையை அடைஞ்சிடும். இதை வந்து டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் 1ல் வந்து அதோடய ஒரிஜினல் ஷேப்பு, அடுத்து டயக்ராம் 2ல் வந்து அதோட ஃபோர்ஸ் தர்றப்போ அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்து வந்து டயக்ராம் 3ல் வந்து விசையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது திருப்பி பழைய நிலையை அடைஞ்சிருது. அடுத்து வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் மீன்ஸ் பெர்மனன்ட்லி சேஞ்ச். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பொருளுக்கு தரும்பொழுது அது ஒரிஜினல் ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விசையை ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பழைய நிலையை அடையாது. அப்போ பெர்மனன்ட்லி சேஞ்ச் ஆகிற அந்த பண்புக்கு பேர் தான் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அதில் டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. டயக்ராம் 1ல் வந்து ஒரிஜினல் ஷேப் இருக்குது. டயக்ராம் 2ல் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. டயக்ராம் 3ல் வந்து அது திருப்பி வந்து ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் பழைய நிலையை அடையலை. இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உள் எதிர்ப்பு விசை. நான் ஒரு விசையை கொடுக்கும்போது உருவாகக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இதில் 2 வகையான ஸ்ட்ரெஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து சியர் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிளில் உண்டாகக்கூடியது பேர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி டிரைவிங் சாஃப்ட்டில் உண்டாகக்கூடிய பேர் தான் சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் இழு விசைக்கு ஆப்போசிட்டாக உருவாகக்கூடியது தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்குலர் சுற்றும்போது, ஒரு சாஃப்ட் சுற்றும்போது உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு பேர் தான் என்னென்னா இந்த சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. இதை வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதர் காமன் ஸ்ட்ரெஸ். வேறு என்ன காமன் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குதுன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குது. கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இதில் டயக்ராமேட்டிக் காமிச்சிருக்காங்க. ஒரு அந்த ரூப் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோடு போட்டிருக்காங்க. ஒரு பாறைக்கு மேலே இன்னொரு பாறை இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருள் அழுத்தும் போது உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற மிஷினுக்கு பேர் வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். அதுதான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. இதில் ஸ்பெசிமென், இந்த ராடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அதில் வெர்டிக்கலாக மாட்டி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது அதில் உண்டாகக்கூடிய சேஞ்ச் எப்படி வந்து உடையுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நம்ம ஸ்ட்ரெஸ் எவ்வளோ உருவாகுது, ஸ்ட்ரெயின் எவ்வளோ உருவாகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனில் டென்ஷன் டெஸ்ட். பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனை வந்து டென்ஷன் டெஸ்ட் பண்ணுறப்ப எந்த பகுதியில் வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அடையுது அப்படிங்கிறத இந்த கிராஃப் காமிச்சிருக்காங்க. டக்டைலிட்டி அப்படின்னாவே என்னென்னா, இது கிராஃபிக்கலாகவும் காமிச்சிருக்காங்க, ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாஃப்ட் வந்து எளிமையாக, அதாவது வளையும் தன்மை, அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு ராடு இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து ஈஸியாக நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ஏற்றுக்கிற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி தன்மை தான் வந்து டக்டைலிட்டி அப்படிங்கிறது. டஃப்னஸ் அப்படின்னா நம்ம விசை கொடுக்குறப்ப எவ்வளோ தூரம் அந்த பொருள் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் ஸ்டெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறது பேர் டஃப்னஸ் அப்படிங்கிறது. இது வந்து கிராஃபிக்கலாக அதை காமிச்சிருக்காங்க. அடுத்து ரெசிலியன்ஸ் அப்படின்னா
ஒரு மெட்டீரியல்னால் வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறத பண்பு தான் இருந்துன்னா ரெசிலியன்ஸ். அப்போ இது கிராஃபிக்கலாகவும் எப்படி இதை காமிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வச்சு கிராஃபிக்கலாக இதை காமிச்சிருக்காங்க. அடுத்து ஹார்ட்னஸ் அப்படின்னா ஒரு பொருளோட மேல் பகுதி வந்து எந்த அளவுக்கு விசை கொடுக்கும்பொழுது சிராய்ப்போ இல்லை கீரலோ உண்டாகாமல் அப்படியே ஸ்டேபிளாக ஒரிஜினல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஹார்ட்னஸ். அப்படி ஹார்ட்னஸ்னால் மேல் பகுதி சர்ஃபேஸ் ஏரியாவில் எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகாமல் இருக்கிற தன்மைக்கு பேர் தான் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது. அதில் ராக்வெல் ஹார்ட்னஸ், பெர்னல் ஹார்ட்னஸ் 2 டெஸ்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். தேங்க்யூ.